11 மணிக்கு வந்துரும் போயிடுங்க அப்படின்னு சொன்னது கூட பார்த்தீங்கன்னா 11:08க்கு வரப்போகிறத வந்து 10:45க்கு சொன்னது தான் ஒரு பெரிய விஷயம். அது சம்மந்தமான நிறைய பேர் செக் பண்ணி பார்த்தப்போ இல்லை கிடையாதுங்க அப்படின்னாங்க. ஆனால் வந்த உடனே அடுத்த ஒரு சில நிமிடங்கள்லேயே தெரிக்க ஆரம்பிச்சு. நடிகர் நிலையில இருந்து மாறி போய் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு கடவுளே அஜித்தே அப்டேட் வேணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ரசிகர்கள் அப்படி கொண்டாடுறாங்கன்னா அதுதான் அந்த ஹீரோவுக்கான ஒரு பெரிய மதிப்பு, அந்த கிரேஸ்ன்னு கூட சொல்லலாம். விஜய் மாநாட்டிற்கு போகும் பொழுதே வந்து நான் தல ரசிகன்டா, தளபதி தொண்டன்டான்னு ஒரு பேனர் வச்சதாகட்டும். சரி, குட் பேட் அக்ரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அஜித்தோட. அப்போ விடாமுயற்சியோட நிலைமை என்ன? திடீர்னு ஒரு ஜூம் மீட்டிங் மாதிரியான ஒரு மீட்டிங்கை நடத்தி அஜித் விடாமுயற்சி பொங்கலுக்கு அப்படின்னு உறுதியாயிடுச்சு. டீசர் வந்து ட்ரெண்டிங்கில் நம்பர் 1ல இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க. இல்லை, அஜித் வந்து அசல் படத்துக்கு அப்புறம் பார்க்குற அஜித் வேறு. அவர் சம்பளத்தை விட்டு கொடுத்துருக்காரு. தன் சம்பளத்தை தாண்டிய காசெல்லாம் கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ண வச்சிருக்காரு. ஏறக்குறைய அஜித் பல இடங்கள் ஏமாற்றப்பட்டிருக்காரு. இந்த கடனை கிளியர் பண்ணுங்க, அஜித் 2 பேக் நிறைய பணத்தை கொண்டு வந்து செட்டில் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி. எங்களுக்கு தெரியாம எப்ப என்ன பண்ண? நம்ம கூட இருக்கிறவங்களை நாம பார்த்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மளை பார்த்துக்கலாம். மாஸ் ஹீரோக்களுடைய படங்களை காப்பாற்றுவதில் அனிருத்துக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அது காரணம் என்னன்னா, இந்த நடிகருக்கு இந்த மாதிரியான மியூசிக், இந்த நடிகருடைய படம் நடித்தால் இந்த மாதிரியான ஒரு பிஜிஎம் போடலாம் அப்படின்னு வந்து விரல் நொடியில் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. மகிழ் திருமேனி தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த இயக்குநர்கள் அவரும் வருது. அந்த அருண் விஜய் திறமையும் அவருக்கு ஒரு வெற்றியும் கொடுத்தவர் வந்து ஒரு பிரமாதமான ஒரு இயக்குனர். மன்றம் வேணான்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வந்து இப்போ விஜய் எப்படி வந்து ஒரு 250 கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோ வந்து எனக்கு படமே வேணாம், நான் சினிமாவே விட்டு போகிறேன், அரசியல் வர போகிறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணுமோ அதே போல் தான். இப்போ அறிவிப்பு வந்தவொடனே நிறைய பேர் சொன்னாங்க இதோட அஜித் வந்து ஃபீல்ட் அவுட்டு, காணாமல் போயிட்டாருன்னாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அது பிறகு தான் வந்து அவருக்கு அதிகப்படியான வந்து ரசிகர்கள் கூட்டம் உருவாச்சு. இன்றைக்கி வெறித்தனமான ரசிகர்கள் வந்துட்டு இருக்காங்க வந்து. இது பொங்கலுக்கு வந்த பிறகு ஒரு பிப்ரவரியில் அது வரலாம், வந்து மே வரைக்கும் தள்ளி போகாது. உண்மையிலே வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு படம் வராதான்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்து படம் வர்றது. Bharat Institute of Higher Education and Research. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெபில் செந்தமிழ். இது அக்காட் வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைத்திறன் ஆய்வாளர் செய்யார் பால் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். ஒரு மனுஷனை பத்தி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நடிகர் நிலையில இருந்து மாறி போய் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு கடவுளே அஜித்தே அப்டேட் வேணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மனுஷனுடைய அப்டேட் வந்து இவ்வளவு வந்து பிரம்மாண்டமா இருந்தது. ஆனா ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு 11 மணிக்கு வந்துடும் போங்கன்ற மாதிரி ஒரு ட்வீட்டை மட்டும் போட்டுட்டு அப்டேட் வந்துருச்சு. அதை பற்றி உங்கள் பார்வை? 11 மணிக்கு வந்துடும் போயிடுங்க அப்படின்னு சொன்னது கூட பார்த்தீங்கன்னா 11:08க்கு வரப்போகிறத வந்து 10:45க்கு சொன்னது தான் ஒரு பெரிய விஷயம். ஒரு பெரிய ஹீரோக்களுடைய ஒரு அப்டேட் வருது, அவங்க படம் சார்ந்த ஒரு விஷயங்கள் வருது அப்படின்னா அது ஒரு வாரமாக ஒரு கொண்டாட்டமான ஒரு மனநிலையில் கொண்டு போவாங்க. அது இதோ வருது, அதோ வருது, இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்குது, அப்புறம் இது சம்மந்தமான ஒரு கிளிப்ஸ் வந்திருக்குது, அப்புறம் கவுண்ட் டவுன் ஆரம்பிப்பாங்க வந்து இப்படி கொண்டு வருது. ஆனால் யாருமே எதிர்பார்க்காமல் ஒரு 11:08க்கு ஒரு டீசர் ஒன்று வரப்போகுது விடாமுயற்சியிலேருந்து. அது நிறைய பேர் வந்து நம்பலை, வந்து இது ஒரு பொய்யான விஷயம் அப்படின்ட்டு. அது சம்மந்தமான நிறைய பேர் செக் பண்ணி பார்த்தப்போ இல்லை கிடையாதுங்க அப்படின்னாங்க. ஆனால் வந்த உடனே அடுத்த ஒரு சில நிமிடங்கள்லேயே தெரிக்க ஆரம்பிச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு துணிவுக்கு பிறகு 2 வருஷ கேப் ஒரு ஹீரோவுக்கு. அவர் எந்த படத்துலையும் காட்டில் எந்த ஃபங்க்ஷன்லேயும் வரல, எது சம்மந்தமாக அவரை வந்து பார்க்க முடியல. ஆனாலும் இந்த ரசிகர்கள் அப்படி கொண்டாடுறாங்கன்னா அதுதான் அந்த ஹீரோவுக்கான ஒரு பெரிய மதிப்பு, அந்த கிரேஸ்ன்னு கூட சொல்லலாம். அது அஜித்திற்கு கிடைத்த ஒரு விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து விஜயோடைய மாநாட்டுக்குள்ளே போய் அந்த கூட்டத்திலே கடவுளே அஜித்தேன்னு சொல்கிற ஒரு விஷயம். விஜய் மாநாட்டிற்கு போகும் பொழுதே வந்து நான் தல ரசிகன்டா, தளபதி தொண்டன்டான்னு ஒரு பேனர் வச்சதாகட்டும். இதெல்லாம் வந்து ஒரு நடிகருக்கு கிடைத்த ஒரு பெரிய இது வந்து அது அஜித்துக்கு தெரியும். விடாமுயற்சி. ஏன்னா இதுக்கான காரணம் என்னென்னா, புஷ்பா 2 படத்தினுடைய ப்ரொமோஷன் நடந்தது. ஆமாம், நடந்தப்போ அந்த படத்திலே நடந்த விஷயம் பார்த்தோம். இது தமிழ் மண், இந்த மண்ணுக்கு மரியாதை கொடுத்து தமிழ்ல தான் பேசுவேன். பட தயாரிப்பாளரே வந்து குட் பேட் அக்ரி தான் வரப்போகுது, ஜனவரிக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்ன பிறகு சரி, குட் பேட் அக்ரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அஜித்தோட. அப்போ விடாமுயற்சியோட நிலைமை என்ன அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருந்தது. அது தொடர்ச்சி அது 2 வருஷமா டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது அந்த படம் வந்து. ஏன்னா துணிவுக்கு அப்புறம் விக்னேஷ் சிவன் பண்ண வேண்டிய படம், அதன் பிறகு இயக்குனர் மாற்றப்பட்டு மகிழ் திருமேனி உள்ளவர், மகிழ் திருமேனி உள்ளவர் அஜர்பைஜானுக்கு போகிறாங்க. அஜர்பைஜான் கண்ட்ரி யார் சூஸ் பண்ணதுன்னு தெரியல. அஜர்பைஜான் அவ்வளோ பிரச்சனை ஏற்பட்டது. அந்த சீதோஷ்ண நிலை ஒத்துக்கல,
மணல் புயல், அப்புறமா கடுமையான பனிப்பொழிவு, அங்கே போன டெக்னீஷியன்ஸ்லாம் ஒவ்வொருத்தர் சீக்கானது, அப்புறம் பிரேக் ஆகி வந்து அந்த படப்பிடிப்பு நடந்தது. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மிலனுடைய அந்த இழப்பு, இதெல்லாம் தாண்டி இந்த படம் அப்படியே கிடப்பில் இருந்தது. இடையில நிறைய அப்டேட் கேட்டு அவங்களே சோர்ந்து போயிட்டாங்க அஜித் ரசிகர்களே. பொங்கலுக்கு வருமா வராதா, இல்லை மே 1க்கு இந்த படம் வருமா அப்படின்ற கேள்வி இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சின்ன ஒரு ஜூம் மீட்டிங் மாதிரியான ஒரு மீட்டிங்கை நடத்தி அஜித், ஏன்னா லைக்கா மாதிரி ஒரு நிறுவனம் தொடர்ந்து படம் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம். இன்னைக்கு பழைய ப்ரொடியூசர் ஒரு எல்வி பிரசாதோ, ஏவிஎம்மோ, வாகினியோ அல்லது சூப்பர் குட் ஃபிலிம்ஸோ யாருமே இப்போ படம் பண்ணுறது கார்பரேட் நிறுவனம்லாம். அந்த கார்பரேட் நிறுவனம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த தொழில் பெரிய லாபம் வரல அப்படின்னா அதை விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. படங்களே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. இங்கே வந்து தொழிலாளர்கள் வேலையே இல்லாமல் போயிடும். இங்கே பொன்னியின் செல்வன் மாதிரியான படங்கள்லாம் லைக்கா மாதிரியான நிறுவனங்கள் மட்டும்தான் தயாரிக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது இது அஜித்துக்கும் புரிஞ்சிருக்கும், அஜித்துக்கும் தெரிஞ்சிருக்கும், வரட்டும் அப்படின்னு. ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் ஃபைனான்சியலாக அவங்க வந்து ஸ்ட்ரகிளில் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதனால் இது பேசி விடாமுயற்சி பொங்கலுக்கு அப்படின்னு உறுதியாயிடுச்சு. அதனுடைய முதல் ஒரு வெளிப்பாடாக, ஒரு முதல் அப்டேட்டாக இந்த டீசர். அந்த டீசரை வந்து ட்ரெண்டிங்கில் நம்பர் 1ல இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க. டீசருடைய டீகோடிங்க்கு போகிறது முன்னாடி சில விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய ஹீரோஸை பார்க்குறோம், தன்னுடைய படங்கள் தள்ளி போகுது அப்படின்னா சேதுவே எடுத்துப்போம். வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கும்போது விக்ரம் ஒரு சொற்பமான காசு எடுத்து கொடுத்து அதை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டார். இப்போ இருக்க அங்கே அதில் தொடங்கி இப்போ இருக்கிற கங்கு வரைக்கும் பார்த்தோன்னா கூட சூர்யா கூட கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு கங்குவா வெளியே வந்தது அப்படின்ற நியூஸ் எல்லாம் வருது சார். ஆனால் அஜித் இது மாதிரி எதுலையும் தலையிட்டுக்க மாட்டார். படம் வருதோ இல்லையோ நடிச்சு கொடுப்பா நான் போயிடுவேன், இப்படிப்பட்டவர் தான் சார். இல்லை, அஜித் வந்து அசல் படத்துக்கு அப்புறம் பார்க்குற அஜித் வேறு. நீங்கள் அசல் படத்துக்கு முன்னாடி இது மாதிரி அஜித்துக்கு தான் நிறைய பிரச்சனைகள். அவர் சம்பளத்தை விட்டு கொடுத்துருக்காரு, தன் சம்பளத்தை தாண்டிய காசெல்லாம் கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ண வச்சிருக்காரு. ஏறக்குறைய அஜித் பல இடங்கள் ஏமாற்றப்பட்டிருக்காரு. இதுதான் உண்மை. வந்து நீங்கள் ஒரு படம் பேர் சொல்ல, அப்போ வந்து டிஜிட்டல் கியூப் கிடையாது, அப்போ வந்து ரோல் தான். ஒரு தீபாவளி டைமுக்கு வந்து பொட்டி எடுக்கிறதுக்கு இப்போ நாகர்கோயிலேருந்து ஒரு படத்தை ஓட்டணும் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்திருக்காங்கன்னா 3 மணிக்கு அவங்க அந்த பொட்டியை எடுத்தால் தான் அங்கே காலை காட்சி ஓட்ட முடியும். அவங்க தவிச்சிட்டு இருக்காங்க, என்ஓசி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, லேப்லேருந்து அந்த பிரிண்ட் அனுப்ப மாட்டாங்க. காரணம் என்னன்னா அந்த பிரிண்ட் மேலே அவங்களுக்கு கடன் இருக்குது. இந்த கடனை கிளியர் பண்ணுங்கள், பொட்டி அனுப்புகிறோன்ற ப்ரொடியூசர் வந்து எஸ்கேப். அஜித் 2 பேக் நிறைய பணத்தை கொண்டு வந்து செட்டில் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி வச்சு. இது மாதிரி பல சம்பவங்கள் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அஜித் என்ன ஆயிடுச்சு, நான் வரேன், நடிக்கிறேன், சம்பளம் வாங்குறேன், என் வேலை முடிஞ்சுது, ரைட்டு, நீங்கள் என்ன வேணாலும் பார்த்துங்க, என்கிட்ட மாசு இருக்கே தான் நீங்கள் வந்து படம் பண்ணுறீங்க, இதோட முடிஞ்சு போச்சுன்னு அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அஜித் தான் இதை வந்து நிறைய ஆரம்பித்து வச்சது. வந்து அஜித் தான் அதிக பாதிக்கப்பட்டதுன்னு கூட சொல்லலாம். இது பாதிப்பு தான் உண்மையிலே. ஒரு ஹீரோவுக்கு நீங்கள் சம்பளம் பேசி அவரை வந்து நடிக்க வச்சு கடைசி நேரத்தில் அவர் சம்பளத்தை குறைச்சி அவருடைய கை காசையே போட்டு அந்த படத்தை கொண்டு வந்த நிலைமையெல்லாம் இருக்கும் பொழுது அதுக்கு முன்னுதாரணமே அஜித் தான். அப்படின்னு இன்னைக்கு மாறி போயிருக்கலாம். இன்னைக்கு ஏன்னா லைக்காவுக்கும் இந்த படத்திற்கும் மகிழ் திருமேனிக்கும் என்ன பிரச்சனைன்னு முழுமையாக தெரியல. ஒரு வேளையில் பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு இப்போ தெரியுது. சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. படம் ரிலீஸ் ஆக போகுது. இதை வச்சுலாம் லைக்காவுடைய பேனர் லைக்காலே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். சன் டிவி ஆன்சர் இது வந்து போடணும். சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கியிருப்பாங்க. சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கும்பொழுது இந்த மாதிரி கண்டென்ட் அவங்க தான் இதாகணும். ரெண்டாவது இவங்க போட்டு ரீச் ஆகிறத விட சன் டிவியில் வர ரீச் வந்து வேற இல்லைங்களா. இன்னைக்கு கிட்டத்தட்ட இப்போ நம்ம பேசிக்கிற நேரம் 6 மில்லியன் கடந்துடுச்சு அப்படின்போது அந்த ரீச் அங்கே தான் கிடைக்கும். அதுக்காக இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அனிருத்துடைய இசை ரொம்ப நாளுக்கு அப்புறம் அனிருத் வந்து கமர்ஷியலான படத்துக்கு போடுவார் அப்படின்றத தாண்டி சில படங்களுக்கு அந்த படத்துடைய கதைக்கு ஏற்ற மாதிரியான சுவாரஸ்யமாக கொண்டு போகிற மாதிரி போடுவார். அது இப்போ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அனிருத் கிட்ட எப்போ கிடைக்கணும். ஆனால் இந்த டீசரை பார்க்கும்போது வந்து மியூசிக்கே வேற மாதிரி இருக்குது. ரொம்ப தாம் தூம்னு இல்லாமல் அந்த கதைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு கிரைம்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது. அந்த மியூசிக் பற்றி எப்படி பார்க்க உண்மையா இன்னைக்கு வந்து பல பெரிய படங்களை, அதுவும் மாஸ் ஹீரோக்களுடைய படங்களை காப்பாற்றுவதில் அனிருத்துக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அது காரணம் என்னென்னா, இந்த நடிகருக்கு இந்த மாதிரியான மியூசிக், இந்த நடிகருடைய படம் நடித்தால் இந்த மாதிரியான ஒரு பிஜிஎம் போடலாமே அப்படின்ட்டு வந்து ஒரு விரல் நொடியில் தெரிஞ்சு வச்சுக்கிறார் அனிருத். இந்த படம் எனக்கு பார்க்கும்போது பிஜிஎம் உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. படமே அந்த டீசரே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருந்தது அந்த தரத்தோட. இந்த அஜர்பைஜான் வந்து ஒரு அரபிக் கண்ட்ரி அப்படின்பொழுது ஒரு அரபிக் மியூசிக் தான் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. கேட்கும்போது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம ஒரு நிமிடம் 49 செகண்ட் இருக்கிற அந்த டீசரை வச்சு எதுவும் பார்க்க முடியாது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சோறு பதன்ற மாதிரி இது வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அனிருத் உண்மையிலே சிறப்பாக பண்ணியிருப்பாருன்னு தோணுது. ஓகே சார். மகிழ் திருமேனியுடைய படத்தை எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஒரு ஊரில் ஒரு ராஜா தான் அப்படிலாம் ஆரம்பிக்கவே இருக்காது. ஒரு ராஜா இறந்துட்டார், அங்கேருந்து கதை ஆரம்பிக்கும் நடுவில் இருந்து அப்படின்னு. இதில் பார்க்கும் போதும் அப்படிதான் ஒரு விஷயம் சார். இதை பற்றி உங்கள் பாருங்கள். உண்மையிலே நல்ல இது. ஏன்னா மகிழ் திருமேனி தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த இயக்குனர்கள் அவரும் ஒருத்தர்.
ஒரு கதையை ஒரு ஆஃபேலேருந்து தான் ஆரம்பிப்பார். அதில் அவருடைய மீகாமன் படம்லாம் வந்து பிரமாதமான படம். அது ஏன் போகலன்னு தெரியல. வந்து ஒரு கட்டத்தில் வந்து எல்லா வித்தையும் தெரிந்த அருண் விஜய் சினிமாவுக்கே அன்ஃபிட்டு, இவரை தூக்கி வெளியே போட்டுருங்க, இவர் விஜயகுமார் மகனாக இருக்கட்டும், மஞ்சுளாவுடைய மகனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி இவருக்கு லாக்கி பட மாட்டார்னு தூக்கி போட்டப்போ அந்த அருண் விஜய் திறமையும் அவருக்கு ஒரு வெற்றியும் கொடுத்தவர் வந்து தடையற தாக்க இதெல்லாம் ஒரு ஒரு பிரமாதமான ஒரு இயக்குனர். இவர் ஆரம்பத்தில் இந்த விடாமுயற்சியில் வந்தப்போ கூட நிறைய விமர்சனங்கள் என்ன இருந்ததுன்னா, ஏங்க மகிழ் திருமேனிக்கும் அஜித்துக்கு செட் ஆகுமா அப்படின்னு. ஏன்னா பர்ஃபெக்ஷன் பார்த்து பார்த்து எடுப்பார். ஒரு ஷாட்டையே வந்து பலமுறை எடுக்கக்கூடியவர் வந்து. இது வந்து அஜித்துக்கு பிடிக்குமா? ஏன்னா அஜித் விஜய் மாதிரியான ஒரு உச்ச நட்சத்திரங்கள் பெரும்பாலும் ஒன் மோர் கேட்க மாட்டாங்க டேரக்டர். ஓகே சார்னு சொல்லிட்டு விடும். இவர் வந்து பல ரீடேக் கேட்கக்கூடிய ஆள். உதயநிதி ஸ்டாலினே சொல்லியிருக்காங்க கழக தலைவன் படம். இப்போ இந்த படத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த தாமதத்திற்கு மகிழ் திருமணியும் ஒரு காரணம், இதெல்லாம் ரீடேக் கேட்டார், அஜித் கோச்சிக்கிட்டாருன்னு நம்பகத்தன்மை இல்லாத செய்திகள்லாம் வந்தது. வந்து அதெல்லாம் மீறி ஒரு படம் நல்லா வந்தால் டைரக்டர் மட்டும் பேர் வாங்கிமா ஒரு படத்தில், நடிகருக்கும் உண்டு. அதை தாண்டி நல்லா வந்தது, நல்லா சம்பாதிச்சது, அந்த ப்ரொடியூசருக்கும் ஒரு பெரிய லாபமாக மாறும். அதை தான் மகிழ் திருமணி செஞ்சிருக்காரு. உண்மையிலே மகிழ் திருமணி இந்த ஒரு டீசரை பார்க்கும்போதே அவருக்கான ஒரு டச் நமக்கு தெரியுது. இந்த மாதிரியான செய்திகள் வரும்போது மகிழ் திருமணியை பற்றி இன்னொரு செய்திகளும் வந்து சார், அஜித் நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார், இருந்தாலும் கூட வந்து அந்த 2.5 மணி நேரத்தை வந்து பார்த்து பார்த்து ரொம்ப வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார் மகிழ் திருமணி. ரொம்ப எனக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ கிடைச்சிட்டாரு, அதனால் கண்டிப்பாக இந்த படம் நல்லா வரணும்னு மெனக்கெட்டு வந்து அதிகமான கட்ஸ் அது மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுற வேலைகளை பார்த்துக்கிட்டு தான் சார். அதை பற்றின உங்களுடைய கருத்து? இல்லை, பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அவருக்கு வந்து என்னதான் ஹிட் படம் கொடுத்தாலும் ஒரு பேர் கொடுத்துருந்தாலும் ஒரு பெரிய ஹீரோ அவர் இன்னும் படம் பண்ணல அப்படின்போது அஜித் மாதிரியான ஒரு பெரிய ஹீரோ கிடைச்ச போது இந்த வெற்றியை நாம் இன்னும் தக்க வச்சுக்கணும். இந்த வெற்றி வந்து கொண்டாட்டமான வெற்றியாக மாறணும் அப்படின்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு இயக்குனர் மேலே ஒரு ப்ரெஷர் வரும். அப்போ இது நல்ல படமா, அதாவது வெறும் அஜித் படம் மட்டும் இதை சொல்லாமல் இது மகிழ் திருமேனியோட படம்னு சொல்லுறதுக்காக நிறைய அந்த மெனக்கிட்டு இருப்பார். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுன்னாங்க. ஸ்பாட் டப்பிங், அந்த மொபைல் எடிட்டிங் இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த மொபைல் மாதிரியான எடிட்டிங் இதெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப கவனம் எடுத்துக்கக்கூடியவர். அப்படி எடுக்கும்போது இது சிறப்பான படமாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 1.5 நிமிஷம் டீசருக்குள்ளே எதுவுமே கணக்கிட முடியாது. ஆனால் ஒருத்தருடைய தேடல் வந்துக்கிட்டே இருக்குது. ஆரோவுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ட் வந்து இதில் இல்லை. ஏதோ ஒரு சீக்ரெட் வச்சிருக்காரு மகிழ் திருமணி அப்படின்றாங்க சார். ஒரு ஆரோ கேரக்டரில் ஏதாச்சும் ஒரு யூனிக்காக வச்சிருப்பாரா? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 1.5 நிமிஷம் டீசரில் எதையுமே சொல்லிட முடியாது. அதுக்கப்புறம் கிளிம்ஸ் வீடியோ வரும். ஏறக்குறைய நம்ம ஒரு கதையை கணிக்கக்கூடிய இல்லது வந்து இதுதான் இந்த படம்னு முக்கால்வாசி இந்த கதை தான் இருக்குது வந்து ஒரு ட்ரெய்லரில் தான் முடிவு பண்ண முடியும். அந்த ட்ரெய்லர் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஸுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி தான் வெளியிடுவாங்க. அப்படி வந்து இந்த விடாமுயற்சியோட ட்ரெய்லர் வரும்பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கேரக்டர் என்னென்ன, இந்த கேரக்டருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு ஓரளவுக்கு நம்மளால் கணிக்க முடியும். அதேமாரி மகிழ் திருமேனி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஹாஃப்வேலேருந்து கதை சொல்கிறவர் ஒரு சஸ்பென்ஸோட கூட ஒரு டீசரையோ ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்கலாம். அது படமாக பார்க்கும்போது நமக்கு வந்து பெரிய பிரமிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். டீசர் பார்க்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்ச அதில் ரொம்ப ஒரே நாளுக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் இருந்தது. மேபி வந்து கதையும் கூட அதே தான் வந்து அஃபிஷியலாகவே கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் உடைய ரைட்ஸ் வாங்கி தான் பண்ணுறாங்க அப்படின்னு. அதை பற்றி நம்ம பார்வை. பிரேக் டவுன் படத்தை ரைட்ஸ் வாங்கி பண்ணுறாங்களா, அதை இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. மேபி வந்து பட் கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ரைட். பிரேக் டவுன் கதையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நாட்டு தான் அது. ஒரு மனைவியும் ஒரு கணவனும் போவாங்க. போகிறப்போ ஒரு நாட்டில் காணாமல் போயிடுவாங்க ஒரு இடத்துல. அந்த மனைவியை தேடி அந்த கணவன் அலையிறது தான் ஏறக்குறைய இந்த டீசர்லேயும் அதை தான் தெரியுது. த்ரிஷா ஒருக்கு அப்புறம் காணாமல் போகிறாங்க, அஜித் வந்து அதை தேடிக்கிட்டு இருக்காரு. இதை நீங்கள் வந்து ஹாலிவுட் படத்துக்கு ரைட்டு, அதுவே அந்த படமே ரொம்ப ஸ்லோவாக தான் போகும் பிரேக் டவுனு. இந்த படத்துக்கு ஒரு 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் சொல்லும் பொழுது இதை ஆடியன்ஸு போர் அடிக்குதுன்னு எங்கேயாவது சொல்லிவிடுவாங்களா, இதை வச்சு சொல்ல முடியுமான்னு தெரியல. இதுலேயும் ஏதாவது ஒரு கிளை கதைகள் சொல்லலாம், இல்லை யாருக்காவது ஒரு ஃப்ளாஷ்பேக் கதையை கொண்டு வந்து சேர்க்கலாம். இதுக்குள்ளே ஒரு ரிவெஞ்ச் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்து மகிழ் திருமணி சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதையே இந்த லைனை வச்சு ஒரு படம் முழுக்க ஓட்ட முடியாது. ஓட்டினா தமிழ் சினிமா ஆடியன்ஸ் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து விஜய் போயிடுறாரு, விஜய் இடத்துக்கு வந்து இவர் வர சிவகார்த்திகேயன் வந்துட்டாரு, ரஜினி இடத்துக்கு வந்து விஜய் பிடிச்சிட்டாரு இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கோம் யார் யார் வந்து அடுத்த தமிழ் சினிமா அப்படின்னு. ஆனால் எனக்கு ரசிகர் மன்றம் வேண்டாம், எனக்கு வந்து எந்த ஒரு பேரும் வேண்டாம், ஆனால் எனக்குன்னு ஒரு கூட்டம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும்டா அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அஜித்தோடைய ஒரு ஃபேன் பேஸ் எதுவுமே இல்லைனாலும் வந்து ஒரு ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேன் இருந்துகிட்டே இருக்காங்க சார். இதை பற்றி நம்ம பார்வை. இல்லை, உண்மையிலே வந்து அவருக்கு எனக்கு மன்றம் வேணான்னு சொல்கிறதுக்கே ஒரு பெரிய கட்ஸ் வேணும். இப்போ விஜய் எப்படி வந்து ஒரு 250 கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோ வந்து எனக்கு படமே வேணாம், நான் சினிமாவே விட்டு போகிறேன், அரசியலுக்கு வர போகிறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணுமோ அதே போல் தான் வந்து. ஏன்னா எந்த நடிகனும் புகழுக்கு மயங்காதவர் கிடையாது.
நீங்கள் ஒரு விசில் அடிக்கிறான் கை தட்டுறான்னா அதுக்கு தான் அவங்களுக்கு வந்து அதுதான் முதல்ல. அப்படி இருக்கும்போது நீங்கள் வாங்க, நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு இருங்க, உங்கள் குடும்பத்தை பாருங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய வேணும். மன்றத்தை கலைச்சப்போ சாலிகிராமத்தில் தான் அஜித்துடைய அந்த மன்றம் இருந்தது. இப்போ அறிவிப்பு வந்தவொடனே நிறைய பேர் சொன்னாங்க, இதோட அஜித் வந்து ஃபீல்ட் அவுட்டு, காணாமல் போயிட்டாருன்னாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அது பிறகு தான் வந்து அவருக்கு அதிகப்படியான வந்து ரசிகர்கள் கூட்டம் உருவாச்சு. இன்றைக்கி வெறித்தனமான ரசிகர்கள் வந்துட்டு இருக்காங்க இருக்காங்க வந்து. இவ்வளோ கேப் விட்டோம், யார் ஒன்றும் பெரிய அளவில் யாரையும் கூட மீட் பண்ணது கிடையாது. அடிக்கடி ஏர்போர்ட் போகும்போது அவருடைய ஃபோட்டோஸ் வரும். மற்றபடி அவராக வந்து கார் ரேஸ் போனால், பைக் ரேஸ் போனால் அதோடைய அப்டேட்ஸ் அப்படி வரும். மற்றபடி அந்த ஃபேன்ஸையும் மீட் பண்ணதாக கிடையாது. ஆனாலும் வந்து கொண்டாடுறாங்கன்னா அது அஜித்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். ஓகே சார். டீசர் பார்க்குறோம், கேமரா ஒர்க் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த ஓப்பனிங்கில் ஒருத்தரை வந்து எடுத்து போடுற ஒர்க்காக இருக்கட்டும், அஜித்தும் வந்து திரிஷாவாக இருக்கும்போது அந்த ஒரு ஆங்கிளாக இருக்கட்டும், டைனிங் டேபிளில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் வரும் சார். கேமரா ஒர்க்ஸை பற்றி சொல்லுங்கள். இல்லை கண்டிப்பாக வந்து நீரோஷா தான். நீரோஷாவுடைய கேமரா ஒர்க் வந்து ஏன்னா சில பேர் வந்து சிலருக்கு அடாப்ட் ஆகிடுவாங்க. ஒரு பொதுவாகவே வந்து ஒரு இயக்குனருக்கும் ஒரு கேமராமேனும் கணவன் மணிவாங்க. நீரோஷா வந்து ஒரு அஜித்துக்கான ஒரு கேமராமேன் மாதிரியே தான் மாறிட்டார். வந்து இவருக்கு என்ன கொடுத்தா கரெக்டாக இருக்கும், எந்த கலர் டோன் இவருக்கு கரெக்டாக இருக்கும், எந்த மாதிரி ஷார்ட் வச்சா பிரமாதமாக இருக்குன்னு இப்போ நீங்கள் நீரோஷாவுக்கும் மகிழ் திருமணிக்கும் ஒரு புரிதல் இருக்கவே தான் இந்த மாதிரியான ஒரு இது வந்திருக்குது. நீங்கள் இந்த படத்தை வந்து ஒரு ஹாலிவுட் படத்துக்கான ஃபீல்டில் கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு கேமராமேனுடைய ஒர்க்கு பெரிய ஒர்க்கு. அதில் அடிச்சிக்க முடியாது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஒரு முழு படமாக இல்லை ஒரு ட்ரெய்லராக பார்க்கும்போது இன்னும் பிரமிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து குட் பேட் அக்லி வந்து இந்த படம் பொங்கலுக்கு வருதுன்றதுனால அதுதான் வந்து அஃபிஷியலாக எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். விடாமுயற்சிக்கு முன்பு குட் பேட் அக்லி அப்படின்ற செய்திகள் தான் வந்துகிட்டு இருந்தது. இப்போ குட் பேட் அக்லி வந்து அடுத்த வருஷமே வந்து இரட்டை தீபாவளியா சார் தலை ரசிகர்களுக்கு? 2 படமும் அடுத்த வருஷமே வரதுக்கான வாய்ப்பு இல்லை. உடனே வந்து தானே ஆகணும். அது எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு அது ஒன்றும் ஒரு 7 நாள் ஷூட்டிங் மட்டும்தான் இருக்குதுன்னு ப்ரொடியூசரே சொன்னார். ஒரு 7 நாள் பாம்பேயில் எடுக்க வேண்டிய காட்சிகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு. ஏறக்குறைய அதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சிருவாங்க. இது பொங்கலுக்கு வந்த பிறகு ஒரு பிப்ரவரியில் அது வரலாம். வந்து மே வரைக்கும் தள்ளி போகாது. உண்மையிலே வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு படம் வராதான்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்து படம் வர்றது அஜித் ரசிகர்கள் ஒரு 2 வருஷம் கேப் விட்டுட்டு ஒரே வருஷம் 2 படம் என்ஜாய் பண்ணுங்க. ஆமாம். உங்களுக்கு கருத்துக்களை வந்து நேரத்துக்கு வந்தவங்களுக்கு நன்றி.